அண்ணா இன்னைக்கு என்ன சொல்லணும்? இன்னைக்கேடா எஸ் மார்க்கெட் போனோம்ல. ஆமா தக்காளி நிறைய மிச்சமாயிருச்சு. ஓகேண்ணா. எவ்வளோ கிலோ கணக்கில் வாங்கிட்டோமா? ஆமா நிறைய இருந்தது. ஓகேண்ணா. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு செய்ய முடை. அதுதான் காலையிலேயே தெரிஞ்சு என்ன வந்து தக்காளி கட் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, அதனால தக்காளி சாப்பாடு சிம்பிளா தக்காளி சாப்பாடு செய்யறது எப்படி, என்னென்ன இதுக்கு பண்ணிக்கிறீங்க? அம்மா எப்படி செய்வாங்கன்னா அதே மாதிரி நான் செய்வேன். அம்மா சொல்ற மாதிரியே. ஆமா. ஓகே. பட்டை சீரகம் சோம்பு. இது பேர் பட்டை. பட்டை சீரகம் சோம்பு பட்டை. அடுத்தது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் பச்சை மிளகாய். அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. பச்சை மிளகாய். தயிர் பச்சடிடா. ஓ தயிர். இதுதானே சாப்பாட்டுக்கு. கருவேப்பிலை. கருவேப்பிலை கொத்தமல்லி சும்மா கொஞ்சம் கொஞ்சம். புதினா எதுக்குன்னா டேஸ்ட் வருமாமா, அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி தெரியல. அடுத்து வந்து வெங்காயம் ஆனியன். வெங்காயம் முக்கியமா இது வந்து வணக்கறதுக்கு வேணும். இது பேரு வெங்காயம். ஓகே, அது அவங்களுக்கே தெரியும். ஓகே. அப்புறம் மெயின் தக்காளி. மெயின் டிஷ் தக்காளி. சரியா? ஓகே. முதலில் தக்காளி செய்வது, தக்காளி சோறு செய்வது எப்படி? ஆயில் எனக்கு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா இருக்கும். நம்மளுக்கு நெய் இல்ல. நெய்யெல்லாம் வேணுமாண்ணா? போட்டா நல்லா இருக்கும். ருசியா சாப்பிட்டு பழக விடக்கூடாது. ஆமா, நல்லா ருசியா தான் நீங்க சமைக்கிறீங்க. பரவாயில்ல, உன் அதிர்ஷ்டம் அது. ஓகே. வேற நீங்க நான் பத்த வச்சிட்டீங்க. ஆமா, செஞ்சு முடிச்சுட்டு வணக்கிறதா அதெல்லாம் பார்க்கலாம். ஆயில் கொஞ்சமா ஊத்துறீங்களா? கொஞ்சம் சொல்லிட்டு நிறைய ஊத்துறீங்க. ஏய் நிறைய வணக்கம் இல்ல. ஓகே. ஆயில். இது ஆயில் தானே? ஆயில் தான். ஆயில் தான். ஓகே. அடுத்ததுனா கேள்வி கேட்காதடா, மறந்துடுவேன்டா. அப்புறம் இது வந்து பட்டை சீரகம் சோம்பு அதெல்லாம் காட்டுங்க, எப்படி நம்புவாங்க? பட்டை சீரகம் சோம்பு ஏலக்காய். ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் சும்மா வாசத்துக்காக. ஓகே. வாசத்துக்காக அது போடுறதுக்கு தான், டேஸ்டுக்காக. சரி, இது போட்டா நல்லாவும் இருக்கும். ஓகே. தீஸ் ஆர் ஆல் ஹெல்த்திடா. ஓ, எனக்கு இதை பத்தி தெரியாதுன்னு. போட்டாச்சா? போட்டாச்சு. ஸோ கரண்டி இல்லாதனால இப்படியே பண்ணுறீங்களா? கரண்டி இருக்கு, பழகிடுச்சு இப்படியே பண்ணி. இந்த ஒரு படத்தில் எண்ணெய பஜ்ஜியை வந்து பஜ்ஜியா இன்னும் வந்து கையில் விட்டு எடுப்பாங்கல்ல. அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வேற பச்சை மிளகாய் போட்டுருக்கா? அது வேகணும் லைட்டாக. பச்சை மிளகாய் ரொம்ப எண்ணெயில் இதாகிட்டாலும் காரமே தெரியாது. அதனால் லைட்டாக போட்டு ஆனியன் பெரிய வெங்காயம். ஓகே. இது வந்துட்டு தயிர் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் வணக்கிடுவோம்ல. ஆமாம். எங்கள் அம்மா எத்தனை நிமிஷம் வணங்கணும்? இது வந்து இதுக்கு என்ன டைம் வச்சுருக்கீங்களா? டைம்லாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் பார்க்குறவங்களுக்கு எங்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல. கோல்டன் ப்ரௌன் மாதிரி அம்மா அவங்க சொல்லுவாங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கலீங்க, வணங்காதம்மா. அதனால சொல்லுவாங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் வணங்கிடுமா. ஆனால் உப்பு போடுறது டேஸ்ட்டுக்காக தானே, வணங்குறதுக்காக வணங்கும் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, சொல்லுவாங்க. ஓகே. உப்பு போட்டு வணங்கினா சீக்கிரம் வந்து வெங்காயம் வணங்கிடுமா. ஓகே. வணங்கிட்டோம். வேறு இது நல்லா தான் வணங்குதா? நல்லா தான் வணங்குது. பரவாயில்ல, எதுக்கு சாப்பிட்லான்னு தோணுது. ஆனால் அப்படி இன்னொன்று உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். நான் 2 நாள் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு இருக்கிறேன் போய். அப்போ இத்தனை நாள் நான் சமைச்சு போட்டது, அப்போ இத்தனை நாள் நான் சமைச்சு போட்டது கெட்ட சாப்பாடா? கெட்ட சாப்பாடு இல்லை. 2 நாள் கழிச்சு நீ என்கிட்ட தான் நீ போனே வரணும். அது 2 நாள் கழிச்சுனே, பரவாயில்ல கழிச்சு. ஆனாலும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அதான் 2 நாள் கழிச்சு என்கிட்ட தான் நீ வரணும். அப்போ நான் தான் சமைச்சு போடணும். அது அப்போ வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் சொல்லி தான் பாரு. நீங்கள் அப்புறம் சமைக்க மாட்டேங்கிறீங்க, ட்ரை பண்ணிக்கிறீங்க. எதுக்கு அதெல்லாம்? எங்களுக்கு கிடைச்ச சமையல் மாஸ்டர் நீங்கள் தான். அதெல்லாம் வணங்கட்டும். ஓகேண்ணா. வணங்கணும்னா தக்காளி போடுவோம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம், அப்புறம் புதினா கொத்தமல்லி போடுவோம். அதெல்லாம் போடுங்க, காரணம் தானே தெரியும். இது பேர் இஞ்சி புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் போடலாம். எவ்வளோ சொன்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா? ஓகே. அதெல்லாம் நீங்கள் கழுவி வைக்கிறது தூக்கி போட்டு. ஆமாம், நிறைய கல்லூரிகளை கொடுக்குறீங்க நீங்கள். ஏன்னா அவங்க அடிமை சுற்றிட்டானே கீழே வேலை வாங்கக்கூடாது எல்லாரும். ஏன்னா சோறு தான் முக்கியம். அப்போ செய்யும் அண்ணா வசதி இல்லை. நல்லா வாங்க மாட்டேது. நல்ல ஸ்மெல். இந்த ஸ்மெல்னால சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் ஸ்மெல் வச்சு என்ன பண்ண முடியும். அடுத்தது நான் பால் குடிப்பேன். இங்கே காட்டுங்க, அது பால் தானே இல்லை வெறும் கப்பா? எல்லாரும் அப்படிதான் பண்ணுறாங்க. இல்லை ஒரு சில நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோக்காக வெறும் கப்பை வச்சுட்டு குடிக்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணுறாங்க. உண்மையான பால் தான். நீங்கள்லாம் தக்காளி சோறு, நான் காலை என்ன சாப்பிடுவேன்? என்னென்ன? பழைய சோறு. குட் பழைய சோறு. அதில் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். பரவாயில்ல. இந்த படத்தில் பழைய சோறு பச்சை மிளகா. இதுக்கு ஏதாவது காப்பி ரைட் வரணும்னு நினைக்கிறேன். நீ காப்பி ரைட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். வேற என்ன? நல்லா வணங்கிருச்சு. நல்லா பாருங்க, வணங்கட்டும். இன்னும் வணங்கணுமா? ஆமாம். நான் போதுண்ணா, கருகீரை போதுண்ணா, சாப்பாடு கெட்டு போயிடுச்சுண்ணா. முதல்ல இங்கே பாருங்க நேரம் கருப்பு வந்துருச்சு சைட்லலாம். இல்லைடா, சரியா போயிருந்தா. தக்காளிலாம் போட்டோம்னா தெரியும். அது இஞ்சி பூண்டு போட்டோம்ல. ஆமாம், அதெல்லாம் அப்படி தெரியும். ஓகே. அடுத்ததுண்ணா? அடுத்த ஆயுதம் இது கொஞ்சம் வணங்கிட்டாது. இன்னும் நல்லா வணங்க கொஞ்சம் கோல்டன் ரோல் வந்துருச்சு. கோல்டன் கலர் வந்துருச்சு. நம்ம கேஸ் அதிகமாக இருக்குன்னா கோல்டன் வந்துடும். எப்பயும் லைட்டாக சிம்ல சமைச்சிக்கலாம். ஓ அப்படிங்களா? ஓகே, எனக்கு தெரியாதுண்ணா. இந்த சமைக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்குங்க, எப்படி சமைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து சிம்மில் வச்சாதான் வந்து எனக்கு கெட்டு போகுதானே? கெட்டு போகுதில்ல, கேஸ் கம்மியாக செலவாகும். ஓ, கேஸ் கம்மியாக செலவாகும். அதிகமாக வச்சா அதிகமாக செலவாகும். ஆனால் அதுவும் இல்லாமல் சிம்மில் வச்சு சமைச்சாதான் ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உண்மை. ஸ்லோ குக்கிங் பண்ணணும் என்றைக்குமே. ஓகே. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டான என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் நிறையா அதான் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சு சமைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு, அதனால அதெல்லாம் அன்ஹெல்தின்றாங்க. அது சீக்கிரம் குக் ஆகுதுல்ல. ஓகே ஓகே. எப்பயும் சிம்மில் வச்சு சமைச்சு போவோம். இது எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. எல்லாரும் அம்மா தான் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. எனக்கே வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. முதலில் காஃபி எங்கள் வீட்டில் வந்து என்ன எனக்கு எது சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு டீ எப்படி வைக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாங்கண்ணே. அடுத்தது கருவேப்பிலை. இதுதான் பார்த்தீங்க. கருவேப்பிலை புதினா எல்லாத்தையும் போட்டு வணக்கிடணும். எல்லாம் போட்டு கரெக்டாக தான் போடுறீங்களா? கடைசியில் காட்டுற பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே. நான் ஏன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன், நான் பாவமாக இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா என்னதான் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து, வேற வழி கிடையாது. நான் தான் காலைல 6 மணிக்கு யாரோ டார்ச்சர் பண்ணது? யாருண்ணா? நீ தான். நான் அண்ணே நொன்னே வெண்ணேன்ட்டு. ஆனால் நீங்கள் தான் எழுப்ப சொன்னீங்க. அப்படியே எழுந்துட்டேன். காலைல மூடத்தை லவ் ஃபெலியரா? நம்ப முடியாது இந்த காலத்துல. சரி, தயிர் பேர் இது பேர். இது எதுக்குண்ணா? தக்காளி சாப்பாடு தயிர் பச்சடி. தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஆனியன் இது பேருங்களா? ஓகே. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா முடிஞ்சு, அவ்வளோதானா? இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும் நண்பர்களே. உப்பை சேர்த்திட்டீங்களா? கம்மியாக சேர்க்கணும். உப்பை கம்மியாக சேர்த்தணும். உணர்த்தியே சாப்பிடக்கூடாது. சரிங்க. ஓகே. அடுத்தது நான் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வேண்டாம், நான் சொல்ல விட்டுங்க. ஓகே. அடுத்ததுன்னா ஆனால் இந்த தக்காளி ஒன்று இருக்குது. இதுதான் தக்காளி சோறு. நீங்கள் தக்காளி கொஞ்சம் புதினா வணங்கட்டும், அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஆனால் அப்படியே வணங்கிட்டு தான் இருக்குண்ணா. பாவண்ணா அதெல்லாம் ஸ்லோவாக சமைச்சு பழகணும்டா. ரொம்ப அப்படி எல்லாத்தையும் போடாது. வேகம் போட்டு கத்தவா சட்டு சாப்பிடணும். யாரு சாப்பாட்டை லவ் பண்ணணும். ஏன்னா லவ் எல்லாம் சாப்பாடு பண்ண முடியுமா? அந்தாண்ட கேமரா திருப்பி சூரிய கிளாமரா நீங்க இருக்கான். அண்ணா திருப்பிங்களா? புரியல.
வேண்டாம் நல்ல வீடியோவை நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, நல்லா வணங்கிருச்சு பார்த்துக்குங்க. இதுதான் இப்போ தக்காளி சோறுக்கு தேவையானது. கடைசியில் தக்காளி கடைசியில் தான் அது போடணுமா? ஏன் ஃபஸ்ட்டாக போட் பண்ணலாமே? தக்காளி கடைசியாக தான் போடணும். இப்போ தக்காளி போட்டாச்சா? தக்காளி நல்லா வணங்கணும். நான் லைட்டாக காரத்துக்கு மிளகாப்பொடி. இது பேர் தான் மிளகாப்பொடிங்களா? மிளகாப்பொடி தான். ஓகே, மிளகாப்பொடி போடுவேன். கிறிஸ்பியான தக்காளி சோறு இன்னைக்கு. கிறிஸ்பியான தக்காளி சோறு கிறிஸ்பியா? ஆனால் கிறிஸ்பி இல்லைனா கிறிஸ்பி அப்படிதானே சொல்லுவாங்க. அப்படி இல்லை, டேஸ்ட்டாக இருக்கும்ல காரமாக. அதுக்கு காரத்துக்கு இல்லை இங்கிலீஷில். ஓகே, நீங்கள் என்ன தொலை விட்டுக்கிறீங்க? ஆனா கறி மசாலா எதுக்கு நான் போடுறோம்? கறி மசாலா இல்ல, கரம் மசாலா. எப்பயும் காலங்காலத்துல இருந்து ஒரு கப்பு காபி டீ குடிப்பியே, அது ஈ ஆடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. ஆனா குடிச்சிடலாம். முதல்ல கடமை அவ்வளோதான். நான் அவ்வளோதான் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். ஓகேண்ணா. கரம் மசாலா போட்டு. ஓகே. ஆனா இதுக்கு கறி மசாலா போடலாமா? அதெல்லாம் போட மாட்டேன், நான் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. கறி மசாலா போட்டோம்னா கருப்பு அந்த அந்த ஸ்மெல் அடிக்கும். ஏற்கனவே பாட்டெல்லாம் போட்டுருக்கும்ல. ஆமாண்ணா. இப்பெல்லாம் போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டோமா, இப்போ கொஞ்சம் உப்பு போடுறோம். ஓகேண்ணா. ஓகே, இப்போ கையளவு தான். இன்னும் வந்து வச்சா லைட்டாக தண்ணியை ஊற்றி வேக வச்சோம்னா முடிஞ்சுங்கிறீங்க. வேக வைக்கல, வெளியே வணங்கட்டும். கையில் வணங்கினோட லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு ஓகே தட்டை போட்டு மூடணும்னா கொதி வரும். கொதிக்காதுடா, இது கொஞ்சம் வணங்கிடும். வணங்கினோடனே அரிசியை போட்டு மூடி வச்சா ஓகே தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடு ரெடி. சாப்பிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால் அது இப்போயே சொல்லிடுறேன் எல்லாத்துக்குமே. ஒரு ரூமில் ஒரு அப்பாவி பையன் அப்படின்னு ஒருத்தர் மாட்டினா என்னென்ன வேலை வாங்குவாங்கன்னா, முதல் வேலை நான் இங்கே வந்து என்ன சொல்கிறது, சமைக்கிறதெல்லாம் ஓகே அது பண்ணிடலாம். ஆனால் இந்த பாத்திரம் கழுவுறதுன்னு ஒன்று சொல்லி நம்மளை டார்ச்சல் பண்ணுவாங்களே. பாத்திரம் 1-2னா பிரச்சனை இல்லைங்க. பாருங்க எவ்வளோ போட்டு கழுவு. அதாவது இது மாதிரி பாத்திரம் நான் மட்டும்தான் டெய்லியுமே கழுவிட்டு இருக்கிறேன். இந்த ரூமில் ஒரு அப்பாவியான ஒரு பையன் கிடைச்சானா போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பு. வெந்துருச்சுங்களா? தக்காளி நல்லா வணங்கிருச்சுடா. ஓ, இது பேர் தான் வணங்க. ஆனால் வணங்குறது தக்காளி சட்னி மாதிரி தெரியுதுண்ணா. தக்காளி சோறுக்கு தக்காளி சட்னி இது அரிசி. ஓகே, அரிசி போட போவோம். ஓகே. சூரிய எத்தனை டம்ளர் அரிசி வச்ச? 2 டம்ளர். பரவாயில்ல. இப்போ எந்த ஸ்மெல்லும் வரலையாண்ணே? மூக்கு சுத்தவனுக்குலாம் எந்த மாசமும் வராது. இப்போ பாருங்க, எனக்கு கழுவுற வேலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இருக்கிறதுலே கஷ்டமான வேலை 2 வேலை. ஒன்று வெங்காயம் கட் பண்ணுறது, இன்னொன்று கழுவுறது. வெங்காயம் கூட எப்படி கஷ்டப்பட்டு கண்ணில் தண்ணி வச்சும் கூட இது பண்ணிடலாம். ஆனால் இங்கே பண்ணுற டார்ச்சரில் இந்த கழுவுற வேலை ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. சூரியோட சொல்லு, சூரிய சொல்லு. நானே ஷேர் பண்ணி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதுதான் ப்ராப்ளமாக தெரியுது. இது சோறு யார் பண்ணுறது? அது நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்புறம் ஆனால் அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? என்ன சாமி ஹெல்ப் பண்ணிதா? கட் பண்ணி வச்சு ஆளுக்கு ஒரு போனதுக்கிட்டு உட்காந்துக்கிட்டீங்க. அடுப்பில் நான் தானே. அண்ணா என்ன வெயில் காய்ச்சிட்டா என்ன பண்ணுறீங்க? கூலிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்கீங்க. அதான் சொல்கிறேன்ல, கூலிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குன்னா நீங்களும் ஒரு நாளைக்கு செய்யுங்க. யார் வேணாம்ண்ணா? இதெல்லாம் ஈஸியான வேலைண்ணே. தக்காளி சோறு அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும். தக்காளி உள்ள கட் பண்ணி போட்டால் தக்காளி சோறுன்ட்டுங்க. சரிங்களா? செஞ்சிருந்தா பரவாயில்லையே. ஆனால் நான் செஞ்சிருவேனே. செஞ்ச பிறகு கொஞ்சம் அப்புறம் வருத்தப்படுவீங்க. பரவாயில்ல. தண்ணி ஊற்றி மூடி வச்சா முடிஞ்சோண்ணா? அவ்வளோதானண்ணா? தண்ணி ஊற்றி மூடி வச்சு விசில் வந்தால் முடிஞ்சது. எத்தனை விசில் விடணும்? 3 விசில். கரெக்டாக எத்தனை விசில் வரணும்? டைமிங்ஸ் எல்லாம் இருக்கா விசில் இருக்கு? அது வர நேரத்துக்கு தான் ஒரு நம்ம நேரத்துக்கு நம்ம சொல்லிட்டோம். சரிண்ணா, ஓகே பரவாயில்ல. 3 விசில் விட்டுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அருமையான சுவையாக இல்லைன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேங்க. அருமையான தக்காளி சோறு ரெடி. ஆமாண்ணா, இன்னைக்கு நான் அப்புறம் ஊருக்கும் போகிறேண்ணே. சரிங்களா? சொல்லியிருந்தா கம்மியாக அரிசி வச்சிருக்கோங்களா? அண்ணா நான் அப்படியே சொன்னேன்னு நினைக்கிறேன், நீங்கள் மறந்துட்டீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு போகும்போது சாப்பிட்டு போகிறேன். உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி பாருங்க. தக்காளி சாப்பாடுக்கு எப்போ லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான்
இல்ல உப்பு கறிக்கல. அப்பதான் சாப்பாடு வந்து வெந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஓகே நான் இது இருக்குன்னு சொல்லி அள்ளி அள்ளி போடுறீங்க, கிள்ளி போடாம. தக்காளி, இந்த தக்காளி அழுகும்னா என்ன? இது உயிரோடு இருந்துச்சுன்னா எப்படி அழுகும்? எனக்கு இப்படி என்ன போட்டு வாட்டி வதைக்கிறீங்களேடா அப்படின்ட்டு. அதுவும் ஒரு உயிர் தானே. அப்ப ஏன்டா சோறுங்க? பசிக்கும்ல. இப்ப கிடைக்குதா லைட்டானா? அப்ப இன்னும் கொஞ்சம் போட. ஆனா நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க, அப்புறம் நீங்க என்ன நம்பியெல்லாம் போட வேண்டாம். உன்ன நம்பி போட வேணாமா? இங்க நீங்க நானா கீறேன். நீங்க சாப்பிட மாட்டீங்களா? மத்தியானத்துக்கு மட்டும் கொஞ்சம் தான் கொண்டு போவேன். மற்றபடி சாப்பிட்றாங்க நீங்க தான். 2 நேரம் சாப்பிட்றது நீங்க தான். நான் இன்னைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் எடுத்துட்டு போய் தயவுசெய்து பார்க்கலாங்க. ஓகே போதும். அவ்வளோதாங்க எல்லா நண்பர்களே. இந்த குக்கர் கடைசியில மூடி வைக்கணும். மூடி வச்சு விசில் விடணும். 3 விசில் விட்டீங்கன்னா போதும். 3-4 விட்டா போதும்னா 3 விசில் விட்டீங்கன்னா அருமையான சுவையான திடமான தக்காளி சோறு ரெடி. அது அவங்களுக்கே தெரியும். வெயிட்டிங்கடா. என்ன வெயிட்னா? குக்கர் வெயிட்டிங்கடா. வெயிட்னா விசிலா? விசில். விசில்னா வெயிட் இல்ல. விசிலுக்கு வெயிட்டுக்கு வித்தியாசம் தெரியாதவங்க எல்லாம் சமையல்காரங்க இருக்காங்க. என்ன பண்றது? சரியா? ஓகே பாய். எவ்வளவு குசியா எடுத்து போடுறாரு 2 அண்ணன். பாத்தீங்களா? நான் அப்படியே கொஞ்சம் காட்டினேன், கொஞ்சம் கழுவுனேன். கழுவி முடிச்ச பிறகு மறுபடியும் அண்ணன் வந்து பயங்கரமா தூக்கி போட்டேன், கழுவுடா நாய அப்படின்ட்டு. சரி ஓகே பாய் நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுப்படிய இந்த தக்காளி சோறு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.